கட்லெட் செய்ய போகிறேங்க. எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன். கருப்பு சன்னா ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். பீட்ரூட் ஒன்று தோல் சீவிட்டு வச்சுருக்கிறேன். பன்னீர் கொஞ்சம் உதுத்து வச்சுருக்கிறேன். மல்லித்தழை வச்சுருக்கிறேன். ஒரு பொட்டேட்டோ நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். வெங்காயம் 2 வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், கறி மசாலா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பாருங்கள், கட்லெட் செய்ய போகிறேன். கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சு வேக வச்சு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். மல்லித்தழை வச்சுருக்கிறேன். பன்னீர் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உதுத்து வச்சுருக்கிறேன். பீட்ரூட்டு செதுக்கி வச்சுருக்கிறேன் நைஸாக. வெங்காயம் 2 பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கடல மாவு தேவையான அளவு. மசாலா எல்லா ஐட்டமும் கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறேன். இப்போ எல்லாம் பாத்திரத்தில் கொட்டவும். எல்லாம் போட்டு பிசைய போகிறேங்க. எல்லாம் போட்டாச்சு. இப்போ பிசைகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கட்லெட்டு ரெடி. கட்லெட்டு நல்லா தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு மேலே வெள்ளை எல்லாம் கொஞ்சம் ஊற்றி எடுக்கணும். அதுக்கு ஒரு கிரீன் சட்னி, அதுக்கு காளான் கிரேவி, முருங்கைக்காய் சூப்பு எல்லாம் வச்சு சாப்பிட்ணும்.